Praise the Lord. Very good morning. உங்கள் யாவருக்கும் காலை வந்தனம். இன்றைக்கு இந்த ஹார்வெஸ்ட் ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எவ்ரி மந்த் செகண்ட் சண்டே கம்யூனியன் சண்டே. ஸோ இன்றைய கர்த்தருடைய பந்தி இருக்கும். நீங்கள் ஆயத்தமாக வந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இல்லாவிட்டால் ஆராதனை நேரத்தில் நீங்கள் உங்களை அதற்காக ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், நீர் ஆளுகை செய்யும். ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். இந்த லைவ் ப்ரோக்ராம்ல கர்த்தருடைய கரம் கூட இருந்து எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise God. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஆராதிப்போம். பாஸ்டர் ஆல்பர்ட் ராபின்சன் இந்த காலை வேளையிலே நம்மை ஆராதனை நடத்துவார்கள். தேங்க்யூ பாஸ்டர் ஆல்பர்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை தேடுகிற, அவரை ஆராதிக்கிற, அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற நேரங்கள் நம்முடைய வாழ்வில் பாக்கியமான நேரங்கள். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகள், அதை கண்கள் கண்டதில்லை, காதுகள் கேட்டதில்லை, யாருடைய இருதயத்திலும் அவை தோன்றவும் இல்லை. ஆனால் அவரோடு இணைந்து நடக்கும்போது அதை ஆவியில நமக்கு அவர் வெளிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரோடு இன்னும் நெருங்க, ஆண்டவரோடு இன்னும் கிட்டி சேர வாஞ்சையோடு கூட அவருடைய கரத்துல விட்டு கொடுப்போம். ஆண்டவரே, இன்னும் இன்னும் நாங்கள் உம்மை அறியணுமே ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உம்மை கிட்டி சேரணும் ஆண்டவரே. வாஞ்சையோடு கூட நாங்க வந்திருக்கிறோம், நாங்க வாஞ்சையோடு கூட வந்திருக்கிறோம். உடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம் என்று சொல்லி நல்ல சந்தோஷத்தோடு கூட அப்படியே தேவ பிரசன்னத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். ஆண்டவரே, இன்னும் இன்னும் எங்களை உம்முடைய அருகில் வைத்துக் கொள்வீராக. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. ஆண்டவரே, இன்னும் இன்னும் எங்களை உம்முடைய அருகில் வைத்துக் கொள்ளுவீராக. அப்படியே ஜெப நிலைமையில் ஆண்டவரை பார்த்து கேட்கலாம். ஆண்டவரே, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஓ, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. நான் இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ராஜா, உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. எஸ் லார்ட்,
we need more of your presence. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மெய்மறக்க செய்கிற அந்த தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ள எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மறந்து எங்களை விட்டு கொடுத்து ஜீவபலியா எங்களை ஒப்பு கொடுத்து துதிக்கவும் ஆராதிக்கவும் அர்ப்பணிக்கவும் சந்தோஷமா இருக்கவும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்க கரத்துல எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்கள் துதியை ஏற்றுக்கொள்ளுவீராக. ஆமென். துதிப்போமா, ஆராதிப்போமா. கணத்திற்கு மகிமைக்கும் அவரே பாத்திரர். வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறவர், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்கிற நல்ல நாமத்தை உடையவர். துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை, வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை. நாம் இணைந்து போற்றுவோம், வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். கர்த்தர் நல்லவர். ஆமென். துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை. துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை. வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை, போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை, போற்றுவோம் வாழ்த்துவோம் இன்றும் என்றென்றுமாய். ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசன்னா. Come on everybody, இணைந்து ஆராதிக்கலாம். அவர் பாத்திரர், அவர் உயர்ந்தவர், அவர் சிறந்தவர் உன்னதத்திலே. ஓ ஹல்லேலூயா, ஓ ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா, ஓ ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி ஓ ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசன்னா. அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், நாம் ஆராதிக்கும் இயேசு வல்லவர். அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், நாம் ஆராதிக்கும் இயேசு வல்லவர். நமக்காயாவும் செய்து முடித்தார், நன்றியோடு ஆராதிப்போம். நமக்காயாவும் செய்து முடித்தார், நன்றியோடு ஆராதிப்போம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா, ஓஹோ ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா, ஓஹோ ஓசன்னா. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே தந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லா நன்மைகளையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஜீவன் தந்து மீட்டவரை துதிக்கும் போது ஆராதிக்கும் போது நன்மைகள் பெருகும், சுகங்கள் உண்டாகும், வாசல்கள் திறக்கும், அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. நம் பாவம் போக்கும் ஜீவதேவன் நல்லவர், நம் பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர். நம் பாவம் போக்கும் ஜீவதேவன் நல்லவர், நம் பாரம் நீக்கும் வல்ல தேவன் சிறந்தவர். கண்ணீர் கவலை வியாதியாவும் மாற்றுவார்,
கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தோடு கூட ஆராதிக்கலாமா? அவர் நல்லவர். ஓ கமான். கண்ணீர் கவலை வியாதியாவும் மாற்றுவார். கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். ஆஹா ஹல்லேலூயா. ஓஹோ ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா. ஓஹோ ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா. ஓஹோ ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா. ஓஹோ ஓசன்னா. அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆமென். கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கினது. கர்த்தருடைய கிருபை நம்மை நடத்தினது வருகை வரைக்கும். அவர் மத்திய ஆகாயத்தில் நம்மை சந்திக்கிற அந்த வருகையின் நாள் வரைக்கும் அவரே நம்மை நடத்த வல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வத்தை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். நமக்காய் ரத்தம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். நமக்காய் ரத்தம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். நேற்றும் என்றும் மாறிடானம் இயேசுவை கரங்களை உயர்த்தி துதித்திடுவோம். நேற்றும் இன்றும் மாறிடானம் இயேசுவை கரங்களை உயர்த்தி துதித்திடுவோம். ஆஹா ஹல்லேலூயா. ஓஹோ ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா. ஓஹோ ஓசன்னா. ஹல்லேலூயா. ஓஹோ ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா. ஓஹோ ஓசன்னா. துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை. துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் நம் ராஜனை. வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை. போற்றுவோம் வாழ்த்துவோம் என்றும் என்றென்றுமாய். வாழ்த்துங்கள் நம் கர்த்தரை. போற்றுவோம் வாழ்த்துவோம் என்றும் என்றென்றுமாய். ஆஹா ஹல்லேலூயா. ஓஹோ ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா. ஓஹோ ஓசன்னா. ஹல்லேலூயா. ஓஹோ ஓசன்னா. ஆஹா ஹல்லேலூயா. ஓஹோ ஓசன்னா. நல்ல வாய்களை திறந்து துதியோடு ஆராதனையோடு கூட ஸ்தோத்திர பலியோடு கூட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அவர் நமக்காக யாவையும் செய்தார். அவர் நமக்காக யாவையும் செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நிச்சயத்தோடு கூட கவலை, கண்ணீர், வியாதி எது வந்தாலும் அவருடைய பாதத்தில் வைத்து விட்டு இளைப்பாற கற்றுக்கொள்வோம். நம்மை விசாரிக்கிற தேவன் அவர். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் நம்முடைய கவலை அவருக்கு தெரியும், நம்முடைய கண்ணீர் அவருக்கு தெரியும், நம்முடைய பாரம் அவருக்கு தெரியும், நம்முடைய போராட்டம் அவருக்கு தெரியும். அதான் ஆண்டவர் சொன்னார், எதை குறித்து கவலைப்படாதீங்க. Do not fear. எதுக்கும் பயப்படாதீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். நம்மோடு இருக்கிறவர், நம்மை விட்டு விலகாதவர், அவர் நம்மை கைவிடாதவர், சொன்னதை செய்யும் வரைக்கும் கூட இருந்து நடத்துகிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. அவருக்கு பேரே இம்மானுவேல் தெரியுமா? இம்மானுவேல், கூடவே இருக்கிறவர், கைவிடாதவர்,
அப்படியே ஜெப நிலைமையில நம்ம அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டு கொடுத்து சொல்ல போகிறோம். என் துணை நீங்க தான் ஆண்டவரே, என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே, என் ஆதாரம் நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு ஆறுதல் நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான். என்னை அழைத்தவர், என்னை நடத்த நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதற்காக நன்றியோடு நன்றியோடு. ஓ, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆராதிக்கலாமா? யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. பயத்தில் இருந்தாலும், கலக்கத்தில் இருந்தாலும், நெருக்கத்தில் இருந்தாலும், எதிர்காலத்தை குறித்த பாரத்தோடு இருந்தாலும், அன்றைக்கு யாக்கோபுக்கு சொன்னார், யாக்கோபே நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்துக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணின இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுவோம். நம்மை தனியாயிருக்க விடாதவர், நம்மை தனியே தவிக்க விடாதவர், நம்மோடு கூட இருக்கிறபடினால நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல பத்திரமா ஒரு சேர்க்கிறவராக இருக்கிறபடினால அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே உங்க வார்த்தையை பிடிச்சி நாங்க நிக்கிறோம்ப்பா, உங்க வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு நாங்க நிக்கிறோம். ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவர், எங்களை நடத்துவீராக என்று சொல்லி ஜெபத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க எல்லாரும், என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, என்னை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. இயேசுவே என் நம்பிக்கை, சொல்லலாமா? நம்புவேன் இறுதி வரை. ஓ, நம்புவேன் இறுதி வரை. இன்னொரு விசையா அந்த சரணத்தை திரும்ப, நான் ஒருபோதும் தனியே இல்லை, என்னோடு அவர் இருக்கிறார். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன்
இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. நித்தமும் எங்களை நடத்துகிற நல்ல தெய்வமே, பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொன்னீரே ஆண்டவரே. எங்களோடு கூட நீங்க இருக்கிறீங்க. சொல்லுவோமா, நீங்க எங்க கூட தான் இருக்கிறீங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு சொல்லுகிறோம், எங்களை விட்டு விலகாம எங்க கரம் பற்றி எங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிற வரைக்கும் எங்க கூடவே எங்க இருந்துருங்க, எங்களை நடத்திருங்க. உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணி இந்த ஆராதனை வேளையில எங்களை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, ஓடுறதுக்கு எங்க கிட்ட பலன் இல்ல, நிக்கிறதுக்கு எங்க கிட்ட திராணியும் தம்பும் இல்லை ஆண்டவரே. நாங்க நம்பி இருக்கிறதெல்லாம் உங்க கிருபை மாத்திரம் தான். உங்க கிருபையை சார்ந்து இருக்கிறோம். அந்த கிருபை எங்களை தாங்கட்டும், அந்த கிருபை எங்களை நடத்தட்டும். அப்படியே அர்ப்பணிப்போடு கூட நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஓ, ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். கடைசி எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும்னு நாங்க வாசிக்கிற ஆண்டவரே. எங்களை சூழ்ந்து கொள்ளுவீராக, எங்களை சுற்றிலும் நெருக்கி கொள்ளுவீராக. விலகாத மேகமாய் எங்களோடு கூடவே இருந்து எங்களுக்கு துணையா இருந்து ஆண்டவரே, தகப்பன் வீட்டுல வந்து சேருகிற நாள் வரைக்கும் தகப்பனுடைய தொழிலே வச்சு எங்களை நடத்துங்கன்னு கேட்கிறோம். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்களை நீர் நடத்துவீராக. எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ பாஸ்டர் ஆல்பர்ட். பிரியமானவர்களே, நாம் இந்த நாட்களில் ஜெபிக்கலாம் வாங்க ப்ரோக்ராமில் போன வாரம் சனி ஞாயிறு, நேற்றைய தினம் இரவு நான் மோகன்சி அண்ணன் கூட உட்கார்ந்து கிறிஸ்தவ மரணத்தை குறித்து பேசுகிற காரியத்தை நீங்கள் பார்த்து வந்திருக்கலாம். இன்றைக்கு ஃபைனல் எபிசோடு. மோகன் அண்ணன் கூட நான் கலந்துரையாடுகிற ஒரு கிறிஸ்டியன் டெத்தை குறித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டீச்சிங். 3 நாள் முடிஞ்சிருச்சு, 3 செஷன் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு ஈவினிங் நமக்கு அந்த செஷன் இருக்கும். 7லேருந்து 9 ஜெபிக்கலாம் வாங்க ப்ரோக்ராம் சத்தியம் டிவி நம்முடைய யூடியூப் சேனல்லையும் அது ஸ்ட்ரீம் பண்ணப்படும். அதை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இந்த காலை வேளையில கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னும் 2 வாரம் தான் இந்த புது வருஷம் இதற்குள்ள நம்ம போகிறது இருக்கு. அடுத்த 5 ஆண்டுகள் ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு பீரியட் திருச்சபைக்கு. தேவன் நிறைய காரியங்களை பூமியில செய்ய விரும்புகிற ஒரு காலகட்டம். எனக்கு ஆவியில ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு பெரிய பரவசம் இந்த காலகட்டத்தை குறித்து. ஐ எம் டீப்லி எக்ஸைட்டட். I can't wait for 2026 to be what you call unfolded. 2026 துவங்கி மேசிவ் தேவனுடைய கிரியையை நான் பார்க்க போகிறேன் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஆவியில பரவசம் எனக்கு இருக்கு. அப்பனா நமக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு பெரிய காலகட்டத்திற்கு ப்ரிப்பேர் பண்ணதற்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. நெக்ஸ்ட் 5 years, நெக்ஸ்ட் 8 years. ஏன் 2033 சொல்றீங்க பாஸ்டர்? 2030 விஷன் நமக்கு. 2033 என்பது சபை ஆரம்பிச்சு 2000 வருஷம், இயேசு உயிர்த்தெழுந்து 2000 வருஷம், ஆவியானவர் ஊற்றப்பட்டு 2000 வருஷம். I believe 2033 is a very very important year. ஸோ அந்த காலகட்டத்திற்குள்ள நம்ம நுழையிறோம். ஒரு பெரிய தேவனுடைய ஒரு மூவ் ஒன்று இருக்கும், தேவனுடைய ஒரு பலத்த அசைவு ஒன்று இருக்கும், தேவனுடைய ஒரு பலத்த ஒரு கிரியை இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே இந்த 2 வாரம் நல்ல ஆயத்தப்படுங்கன்னு நான் உங்களை அன்பா கேட்டுக்கொள்றேன். ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல, ஆண்டவரே, ஒரு புதிய யுகத்திற்குள்ள, ஒரு புதிய சீசனுக்குள்ள, ஒரு இன்னொரு லெவலுக்குள்ள எங்களை நடத்துவதற்கு நீங்க எல்லாவற்றையும் என்ஜினியர் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. கடந்த 5.5 ஆண்டுகளாக நாங்கள் ஜெபித்து வருகிறோம், இடைவிடாமல் விஷன் 2030க்காக. 2020 ஜூன் லாஸ்ட் வீக்ல இருந்து லார்ட் தேர் கம்ப்ளீட்டிங் 5.5 years of prayer, and we know the time curtain is coming down. பூமியின் ஆண்டவரே முடிவு, உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பதாக உம்முடைய பெரிய ஒரு அசைவு ஒன்று பூமியில இருக்கும் என்பதை நாங்கள் பைபிள்ல வாசிக்கிறோம். அந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். அதற்காக நாங்களும் 5 ஆண்டுகளாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே நாங்கள் ஒரு பெரிய ஒரு தேவனுடைய செயல்பாடை பார்க்க போகிறோம் என்ற ஒரு பரவசம், எக்ஸைட்மெண்ட் எங்களுக்குள்ள இருக்கு. ஆண்டவரே, அதற்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நோக்கத்தை, உம்முடைய சித்தத்தை நிறைவேற பார்க்க போகிறோம். எங்களுடைய பங்கு என்ன என்பதை வெளிப்படுத்தும். நாங்கள் என்ன செய்யணுங்கிறத நீங்க தெளிவா காட்டுங்கப்பா. எங்களை உம்முடைய திட்டத்துல வைத்துக் கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இந்த டிசம்பர்ல நாங்கள் எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் இந்த ப்ரிப்பரேஷனுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்ள எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாங்கப்பா. சரியாக எங்களை பொசிஷன் பண்ணிக்கொள்ள, இந்த நியூ சீசனுக்குள்ள போகிறதற்கு சரியாக எங்களை நிலைப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. Something big, something beautiful, something powerful is going to unfold, Lord, even from the beginning of 2026. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற நாங்கள், இதற்காக பிரயாசப்படுகிற நாங்கள், இதற்காக பிலீவ் பண்ணுகிற நாங்கள், இதில் பெரிய பலனை காண, பெரிய நல்விளைவுகளை காண எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை சரண்டர் பண்றோம் ஆண்டவரே, எங்களை விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க.
அல்லேலூயா. இன்னொரு காரியம், இந்த டிசம்பர் மாதம் தேசத்திற்காக ஜெபிக்கிற நாம 2 பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், செத்த கிரியையா இருக்கும். ஆமா, செயலில்லாத விசுவாசமா இருக்கும். எல்லாரையும் சேலஞ்ச் பண்றேன், நீங்க 2 பேருக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. ஆத்துமாதாய ஊழியத்தின் பயிற்சி இப்பதான் 2 வாரம் முடிச்சோம் இல்லையா? இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லாஸ்ட் டே டீச்சிங். நீங்க இன்வால்வ் பண்ணுங்க. ஒரு 10 காஸ்பல் புக்லெட் வேணுமா, ஒரு 20 காஸ்பல் புக்லெட் வேணுமா, என்கிட்ட கேளுங்க, கால் பண்ணி கேளுங்க, உடனே அனுப்பி தருவாங்க. போய் கொடுங்க. ஒரு கேக்கு, ஒரு கிஃப்ட், ஒரு கேலண்டரு, ஒரு பிளானரு, ஏதாவது புக் ஷாப்பில், ஸ்டேஷ்னரி ஷாப்பில் வாங்கிட்டு இல்லை போய் கொடுங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். நிச்சயமா கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கணும். ஆமென். நீங்க ஜெபம் பண்ணி பிரயாசப்படுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ரிசல்ட் பார்க்கணும் இந்த டிசம்பர்ல. ஆமென். வருகிற சனிக்கிழமை நாங்க விழுப்புரம் போகிறோம். ஒரு 16 கிராமத்துல, சபை இல்லாத கிராமத்துல ஊழியம் செய்யறோம். அதுல உள்ள மக்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு காஸ்பல் மீட்டிங் வைக்கிறோம். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த டிசம்பர்ல நடக்க போகிற 2 வாரம், நெக்ஸ்ட் 10 days, இந்த 14th இன்னைக்குல இருந்து 24th வரைக்கும் நடக்க போகிற இவாஞ்சலிஸ்டிக் ஈவெண்ட்ஸ், 25th சர்வீஸ், எல்லாவற்றிலும் திரளான மக்கள், இயேசு அறியாத மக்கள் வரணும். அவர்கள் கண்கள் திறக்கப்படணும், சுவிசேஷம் அவர்கள் கேட்கணும், சபைகளில் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, எப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க செய்ய போறீங்கப்பா. ரக்காபா ஹாத்தூராபா ஷகாத்தாராபா. செய்யுங்க, செய்யுங்க, செய்யுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமேன். பிரைஸ் காட். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை என்ற ஒரு பாடலை பாடுவோம். பாஸ்டர் ஜூட் அவர்கள் பாடுவார்கள். அப்பொழுது உங்களுடைய அப்பத்தையும் ரசத்தையும் நீங்கள் ஆயத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். சிலுவையை குறித்த தியான பாடல், கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே என்ற பாடல் பாஸ்டர் ஜூட் அவர்கள் பாடுவார்கள். Prepare yourself with the emblems. After the song, we will eat and drink together, giving glory to God. நாம் புசித்து பானம் பண்ணலாம் பாடலுக்கு பிறகு. பாஸ்டர் ஜூட் அவர்கள். தேங்க்யூ. கல்வாரியின் அன்பு எண்ணி பாடும், நினைத்து பாடும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்சமனே பூங்காவினில் காதறி அழும் ஓசை. கெத்சமனே பூங்காவினில் காதறி அழும் ஓசை. எத்தீசையும் தோணிக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே.
கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, செந்நிறமாக்கினரோ. எங்கோதும் அவர்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் மனம் பெரிதே, ஏசப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அவரை போல் நாம் மாற என்னையும் உம்மை போல் மாற்றும் ஆண்டவரே. அதற்காக வல்லவா உம்முடைய ஜீவனை எனக்கு கொடுத்தீர். எங்களை தாழ்த்துகிறோம் என்று சொல்லி எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தாரை மட்டும் தாழ்த்துகிறோ, தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அப்படி அறிக்கை செய். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே.
Praise God. Thank you, Pastor Jude. பிரியமானவர்களே, அப்பத்திய ரசத்தை நீங்கள் ஆயத்தமாக வைத்திருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் எங்களோடு கூட ஜெபம் பண்ணுங்க. சிலுவையிலே நமக்காக சிந்தின ரத்தம், இது நமக்காக மட்டுமல்ல, ஒரு உலகத்திற்கும். ஆண்டவரே, இந்த நாட்களில் சுவிசேஷ முயற்சியை நாங்கள் எடுக்கிறோம். எல்லாருக்கும் இந்த ரெவலேஷன் உண்டாகட்டும். எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, யோவான் சொன்னதை போல இந்த ரெவலேஷன் உண்டாவதாக. இந்த அப்பத்திற்காக ரசத்திற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தோட பிரசித்த பணம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படுவோம். உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு 7 ஜெபம். ஆமென். ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அடுத்த வருஷத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு 7 prayers for your growth. உங்க வளர்ச்சிக்கான 7 ஜெப குறிப்புகள். ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, எங்களோடு பேசுங்க. உங்க வசனம், உங்க வார்த்தை முழு விடுதலையோடு வல்லமையோடு கடந்து வரட்டும். Speak to us, O God, we pray. பேசும், நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்க உதவி செய்யுங்க. எங்களது வளர்ச்சிக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஜெபங்களை குறித்து எங்களோடு பேச போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். பேசும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise God. நல்ல பாடல். தேங்க்யூ சாம். இப்பவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு போலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசும். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசும். நீர் பேசுகிற தேவன். உம்முடைய வார்த்தை விடுதலையோடு வல்லமையோடு அதிகாரத்தோடு அபிஷேகத்தோடு புறப்பட்டு வருவதாக எங்களை தாழ்த்துகிறோம். Speak to us, O God, we pray. In Jesus' name. Amen. Praise the Lord. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களை தெரிந்து கொள்ளும் போது ஒரு 4 காரியத்திற்காக அவர்களை தெரிந்து கொண்டார். When Jesus called his 12 disciples, he called them for these 4 things. இதை நாம் அறிந்து வைத்திருக்கிறது நல்லது. நாம் இந்த 4 காரியங்களை செய்ய கவனமாய் இருப்பது நல்லது. ஆக்சுவலா இயேசு என்ன செய்தார் என்ற கேள்வியை நீங்கள் கேட்டால், if you ask me, what did Jesus do? இதே 4 காரியத்தை தான் இயேசுவும் செய்தார். முதலாவதாக சீஷர்களுக்கு இயேசு சொன்ன 4 காரியத்தை பார்த்து விடலாம். அதற்கு பிறகு அதே 4 காரியத்தை இயேசு செய்கிறதையும் நீங்கள் பார்க்கும்படி நான் உங்களுக்கு வசனங்களை ரெஃபர் பண்ண போகிறேன். மார்க் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். Jesus primarily called his disciples to be with him. அவரோடு கூட இருக்கும்படி, அவரோடு கூட உறவு கொள்ளும்படி. நம்முடைய பிரதான அழைப்பு இயேசுவை பின்பற்றும் பொழுது அவரோடு கூட இருக்கிற நேரம். We must spend time with him. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படி தாம் அவர்களை அனுப்பவும். He wanted them to preach, teach what he taught them. அவர்களுக்கு அவர் என்ன போதித்தாரோ, பிரசங்கித்தாரோ, அதை அவர்களும் ஒரு காலகட்டத்தில்
போய் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். மூன்றாவது வசனம் 15, வியாதிகளை குணமாக்கவும், டு ஹீல் த சிக், வியாதியஸ்தரை சுகமாக்க. நாலாவது, பிசாசுகளை துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரம் உடையவர்களாயிருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். Primarily, Jesus called the disciples for 4 things. Number 1, அவரோடு கூட இருக்க. நம்பர் 2, பிரசங்கம் பண்ணும்படி, அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லும்படி. மூன்றாவது, வியாதியஸ்தர்களை சுகமாக்கும்படி. நாலாவது, பிசாசு பிடியில இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படி. இதை தான் செய்வதற்கு இயேசு இந்த 12 பேரை தெரிந்து கொண்டார். இப்ப இயேசுனுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். மார்க் 3ஆம் அதிகாரத்தில் 14, 15 நான் இந்த 2 வசனங்களை காட்டி இந்த 4 காரியம் செய்வதற்காக இயேசு அழைத்தார் என்று சொன்னேன். Now come to Mark chapter 1 verse 35. இயேசு என்ன செய்தார் என்று பார்க்கலாம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அதிகாலையில எழுந்திருந்து இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஜீசஸ் spent a lot of time praying. தேவகுமாரனாய் இருந்தாலும் அவர் ஜெபித்தார். அவர் தனியே ஜெபித்தார், சீஷர்களோடு ஜெபித்தார், அதிகாலையில் ஜெபித்தார், இரவு ஜெபித்தார். இன்ஃபேக்ட் நீங்க மார்க்கு 3ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா லூக்காவிலையும் இது இருக்கிறது. You will also find in Luke chapter 6. அவர் இரவெல்லாம் ஜெபித்த பிறகு இவர்களை தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கலாம். 40 நாள் ஊழியத்திற்கு முன்பதாக அவர் உபவாசம் இருந்து ஜெபித்தார். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்த பிறகு அவர் அவர்களை அக்கறைக்கு போகும்படி போட்ல அனுப்பிவிட்டு தனியாக இரவிலே அவர் ஜெபித்தார். சிலுவையிலே ஜெபித்தார். அதற்கு முன்பதாக கெத்சமனேயிலே ஜெபித்தார். யோவான் 17ஆம் அதிகாரம் அந்த பிரதான ஆசாரியர் ஜெபம் என்று சொல்லப்படுகிற ஹை பிரீஸ்ட்லி பிரேயர் என்று சொல்லப்படுகிற அந்த ஜெபம் இயேசு கடைசியாக மரிக்கிறதற்கு முன்பதாக ஜெபித்த ஒரு ஜெபம். இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பிதாவின் வலது பார்சத்திலே அவர் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார். Jesus has not changed position when it comes to prayer. பிதாவின் வலது பார்சத்தில் அவர் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார். சோ இங்க பாருங்க, இயேசு தம்முடைய சீஷர்களை அழைக்கும் பொழுது முதலாவதாக தம்மோடு இருக்கவும், டு பி வித் ஹிம், அவரோடு கூட நேரம் செலவழிக்க அவர் அழைத்தார். இந்த அழைப்பு இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கிறது. அதை நாம் மறந்து போக வேண்டாம். சரி, இயேசு முதலாவதாக ஜெபித்தார். மார்க் 1:35. சீஷர்களை இரண்டாவது எதற்காக அவர் தெரிந்து கொண்டார்? அவர்களை பிரசங்கம் பண்ணுவதற்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பும்படி. கரெக்டா? இப்பொழுது நீங்கள் பாருங்கள், மார்க் 1:14 யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, he was teaching. 21ஆம் வசனம் மார்க் 1ஆம் அதிகாரம். கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். he taught, he preached. 22ஆம் வசனம், அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவர்களாய் அவர்களுடைய நடுவிலே அவர் போதித்தபடியினாலே அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய போதகத்தை குறித்து மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள்.
27 மார்க் 1 எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோட அசுத்தாவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். There is power, there is authority, there is life. இவருடைய பிரசங்கம் வித்தியாசமாக இருக்கிறது. அதற்கு பிறகு நீங்கள் 38 வாசித்தால், மார்க் 1 நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், ஆதலால் நான் பிரசங்கம் பண்ணணும், ஆகவே வெறும் மிரக்கிள்ஸ் ஹீலிங்ஸ் அந்த காரியத்தில் மட்டும் நான் மூழ்கி இருக்க முடியாது, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமானதால் என்று 38 வாசிக்கிறோம். 39 கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெபாலயங்கள் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்ப preaching was very important in the life of Jesus. பிதாவோடு ஜெபித்தார், அவர் பிரசங்கம் பண்ணினார், போதித்தார். அதே போலதான் சீஷர்களும் அவரோடு கூட இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டார்கள், போதிக்க தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். மூன்றாவதாக, அவர்கள் சுகமளிக்கிற ஊழியத்திலே ஈடுபடவும் பிசாசுகளை துரத்தவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வாசித்தோம் இல்லையா? மார்க் 3:15 இப்பொழுது இயேசு அந்த காரியத்தை செய்தாரா என்பதை நாம் இதே மார்க் 1 பார்க்கலாம். Let us read verse 31. அவர் கிட்ட போய், அவர் இயேசு பேதுருவினுடைய மாமி ஜுரமாய் இருந்த பொழுது கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இன்ஸ்டன்ட் ஹீலிங். அப்புறம் 34 பலவிதமான வியாதிகளினாலே உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி, he healed many people. So healing ministry. அப்புறம் 4வது என்ன பார்த்தோம்? டெலிவரன்ஸ். பார்க்கலாமா? 26 மார்க் 1 உடனே அந்த அசுத்தாவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவளை விட்டு போய்விட்டது. 34 அநேக பிசாசுகளையும் துரத்தி விட்டார். அதற்கு அடுத்து 39 கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெபாலயங்கள் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். அப்ப டெலிவரன்ஸ், ஹீலிங், பிரீச்சிங், டீச்சிங், பிரேயர், இது இயேசுனுடைய வாழ்க்கையிலே மார்க் 1 பார்த்தோம். இப்ப மார்க் 3 14-15 இதே 4 காரியத்தை செய்வதற்கு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சீஷர்களாக இருக்க விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த 4 காரியத்திலே நீங்களும் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுக்கு தெரிந்த காரியத்தை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும், நன்றாக ஜெபிக்க வேண்டும். சுகமளிக்கும் ஊழியத்துல கர்த்தர் எல்லாரையும் பயன்படுத்த விரும்புகிறார். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. பிசாசுகளை துரத்துவதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று ஆண்டவர் சொன்னது விசுவாசிகளுக்கு. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், சொஸ்தமாவார்கள். அப்ப தேவனோடு இருக்கணும், அவருடைய வசனங்களை மற்றவர்களுக்கு போதிக்கணும், சுகமளிக்கும் ஊழியத்தில் இன்வால்வ் பண்ணணும், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில இன்வால்வ் பண்ணணும். கர்த்தர் உங்களையும் என்னையும் அந்த காரியத்தில் இந்த நாட்களில் அதிகமாய் எடுத்து பயன்படுத்துவாராக. அதிலே வாஞ்சை நாட்டம் இல்லாதவர்கள், அதை குறித்து அறியாமல் இருக்கிறவர்கள், உங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. அதை குறித்து வாஞ்சை இல்லாதவர்கள், அதன் மேலே ஒரு வாஞ்சையை உங்களிலே வளர்த்து கொள்ளுங்கள். ஆமென். ஆவியின் வரங்களை நாடுங்கள் என்று 1 கொரிந்தியர் 14:1 இருக்கு. earnestly desire spiritual gifts. we must earnestly desire. நம்ம ஆசைப்பட்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
சரி, இன்றைக்கு நான் உங்களோடு கூட கிறிஸ்தவ வாழ்க்கையில வளருவதற்கு நாம் சில ஜெபங்களை ஏறெடுக்கலாம். இப்பொழுது ஒரு 7 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இது மோர் பிராக்டிக்கலா, அனுபவத்தில் எனக்கு நான் ஜெபித்து கொள்ளுகிற ஒரு 7 காரியங்கள். வாட் ஐ ப்ரே ஃபார் மை செல்ஃப் ஃப்ரம் டைம் டு டைம். அதை நான் உங்களுக்கு ஒரு செய்தியாக இப்பொழுது பேசுகிறேன். நீங்களும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றுகிற பாதையில நீங்கள் இந்த 7 ஜெபங்களை கேளுங்கள். Be inspired and even pray for yourself. அல்லது உங்களுடைய கான்டாக்ட்ல, உங்களுடைய நட்பில், உங்களுடைய தொடர்பில், அல்லது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற ஊழியர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்காக நீங்கள் இந்த காரியத்தை சொல்லி ஜெபியுங்கள். ஆமென். தேவனுடைய நோக்கத்தில் வளர்ந்து வருகிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த ஒரு ஜெபம், இந்த ஒரு 7 ஜெபம் நிச்சயமாக ஒரு அவசியமான காரியமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த 7 தான் என்று நான் சொல்லவில்லை. அப்ப இது என்னாச்சு, அப்ப அது என்னாச்சு, இதுக்காக நம்ம ஜெபிக்கலையா, அதுக்காக ஜெபிக்கலையா, அந்த காரியம் இந்த லிஸ்ட்ல இல்லை என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பலாம். I am not saying that these are the only 7 things that you should pray for. இந்த 7 காரியத்திற்காக மட்டும்தான் நீங்க ஜெபிக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. நீங்கள் இன்னும் இதற்கு அடுத்து உள்ள அல்லது இதற்கு மேல் உள்ள, இதற்கு கூடுதலாக உள்ள பல காரியங்களை நீங்கள் சொல்லி தாராளமாக ஜெபம் பண்ணுங்க. பட் இந்த 7 காரியம் நான் அவ்வப்பொழுது எனக்காக ஜெபித்துக் கொள்ளுகிற ஊழியர்களுக்கு இந்த காரியத்தை சொல்லி நீங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுவது பொதுவாக என்னுடைய பழக்கம். முதலாவதாக, ஆஸ்க் ஃபார் ஹிஸ் விஸ்டம். அவருடைய ஞானத்தை நீங்கள் கேளுங்கள். ஞானத்தினாலே வீடு கட்டப்படும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். Through wisdom a house is built. Through wisdom a family is built. Through wisdom ministry is built. ஞானம். சாலமோன் அவன் லீடர்ஷிப்ல வந்த பொழுது, அவன் தலைமைத்துவத்துக்கு வந்த பொழுது அவன் தேவனிடத்திலே கேட்ட காரியம் என்ன தெரியுமா? முதலாவதாக அவன் ஞானத்தை அவன் கேட்டான். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம் இந்த காரியத்தை. கர்த்தருக்கு பலியிட்டு அவன் ராத்திரியிலே தூங்க போகிறான் சாலமோன். தூங்குகிறவனை கர்த்தர் தட்டி எழுப்பி, உனக்கு என்ன வேணும் கேள். பாருங்க, ஒரு ஆராதிக்கிற ஒரு மனுஷன் எப்பொழுதுமே தேவனுக்கு பிடிக்கும். கர்த்தருக்கு பலி செலுத்தி விட்டு பாருங்க, 7ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் பலியிட்ட காரியங்களை நீங்கள் வாசிக்கலாம். 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். இப்பொழுது 7ஆம் வசனம், அன்று ராத்திரியில தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். Ask what you desire. சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூளத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும்
அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். லார்ட், give me wisdom and knowledge to rule your people well. அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல். ஆண்டவர் எவ்வளவு அழகா பதில் சொல்றாரு பாருங்க. நீ என்ன வேணும்னாலும் கேளு என்று நான் கேட்ட பொழுது, நீ விரும்புகிறத என்னிடத்துல கேளு என்று நான் சொன்ன பொழுது, நீ என்ன பண்ணியிருக்கலாம்? உன்னுடைய விருப்பம் ஐஸ்வர்யமாக ஒருவேளை இருந்திருக்கலாம், அதை கேட்டிருக்கலாம். சம்பத்தை கேட்டிருக்கலாம். பிராணனை, எதிரியினுடைய ஜீவனை கேட்டிருக்கலாம். கனத்தை கேட்டிருக்கலாம். நீடித்த ஆயுசை நீ கேட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் கேளாமல் என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும், ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களாகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களாகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். விஸ்டம். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியர்கள், தேவனுக்காக நான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், தேவனுக்குள் வளருகிறவர்கள், நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு காரியம் ஞானம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, ஜேம்ஸ் சாப்டர் 1 and verse 5, ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். God wants to give us wisdom. When we lack wisdom, we can ask God. நமக்கு ஞானம் குறைவாய் இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலே போய் கேட்கலாம். You don't have to be stupid. You don't have to do things because you do not have the wisdom for your age. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, கவனி. நீ உனக்கு அனுபவம் இல்லாததுனாலே, உனக்கு அந்த அளவுக்கு இன்னும் வளர்ச்சி லைஃப்ல இல்லாததுனாலே, you don't have to do stupid things. You can ask God's wisdom. தேவனுடைய ஞானத்தை நீ கேட்கலாம். ஆமென். I ask for God's wisdom all the time. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் உம்முடைய ஞானம் என்ன? What should I do? ஆண்டவருடைய கிருபையினால 39 வருஷமாக நான் ஊழியத்தில் இருக்கிறேன். I am in ministry for 39 long years, close to 40 years now. நிறைய காரியத்துல நான் ஒரு புத்திசாலியா இருந்து தீர்மானம் பண்ணினேன்னு நான் சொல்லவே முடியாது. இந்த தீர்மானத்தை நான் என்னுடைய ஞானத்தினால எடுத்தேன்னு நான் சொல்லிவிட முடியாது. ஆண்டவர் கொடுத்த ஒரு வழி நடத்துதல், ஆண்டவருடைய ஞானம். Ask for wisdom. ஆமென். இரண்டாவதாக, ask for his presence. அவருடைய சமூகத்தை நீங்கள் ஒருபோதும் என்ன பண்ணிடக்கூடாது? இருந்தா பரவாயில்ல, இல்லைன்னா பரவாயில்லங்கிற நிலைக்கு வந்துடவே கூடாது. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துல மோசே இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம் பரிந்து பேசுகிற வேளையில ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காலகட்டத்துல அவன் போராடி கொண்டிருக்கிறான். அவர்களை அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறார். இல்லை இல்லை ஆண்டவரே, அழிக்க கூடாது என்று சொல்லி வழக்காடுகிறான். அப்ப கடைசி ஆண்டவர் சொல்றாரு, யாத்திராகமம் 33
நீங்கள் யாத்ராகம் 33:1-17 படிச்சு பாருங்க. இன்ஃபேக்ட் யாத்ராகம் 32, 33, 34 3 அதிகாரம் கூட படித்து பாருங்க. பட் இந்த குறிப்பிட்ட காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு 33ஆம் அதிகாரம் 1-17 வாசிச்சு பாருங்க. நான் எல்லாவற்றையும் வாசிக்க போவது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு 2ஆம் வசனம் 33ஆம் அதிகாரம், நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி. சரி, அழிக்க மாட்டேன், அழிக்க கூடாதுன்னு சொல்றேன். சரி, நான் என்ன பண்றேன், ஒரு தூதனை உங்களுக்கு முன்பதாக அனுப்புறேன். கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். உனக்காக நான் இந்த யுத்தம் கூட பண்றேன், உனக்கு தூதனை நான் அனுப்புறேன். ஆனாலும் 3ஆம் வசனம், வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். ஐ வில் நாட் கம் வித் யூ. நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். See, I will not come, but I will give you the promise of deliverance. உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துறேன், உன்னை கொண்டு போக வேண்டிய இடத்துல கொண்டு போயிடுறேன், தூதனை அனுப்புறேன், பட் நான் வரல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு என்ன சொல்றான் மோசே, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதரும். அதாவது we do not want to move from here if there is no presence. No moving forward without the presence of God. தேவ சமூகம் இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன். I will not. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களினாலே கிருபை கிடைத்தது என்பது எதனாலே அறியப்படும், நீர் எங்களோட வருவதனால் தானே. நீங்கள் எங்களோட வருவதனால் அல்லவா. இப்படியே பூமியிலே உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். only because of your presence we will be counted as special people. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் அஷ்யூர் பண்றாரு. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என்று ஆண்டவர் அஷ்யூரன்ஸ் கொடுத்தார். The presence of God. தேவ சமூகம். யோசுவா 1ஆம் அதிகாரத்துல லீடர்ஷிப்புக்கு வந்துட்டாரு யோசுவா. மோசே மரித்து விட்டார். ஆனாலும் அவருக்குள்ள ஒரு கலக்கம், அவருக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத ஒரு நிலை. மோசேனுடைய ஷூவை நான் எப்படி நிரப்புறது, ஹவு டு பி இன் த பிளேஸ் ஆஃப் மோசஸ், அ பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட். அவருடைய ஸ்தானத்தில் இப்பொழுது நான் வந்திருக்கிறேன். ஒரு தடுமாற்றம், ஒரு தத்தளிப்பு. என் தாசனாகிய மோசே மரித்து போனான் ஆண்டவர் சொல்றாரு யோசுவா 1ஆம் அதிகாரத்துல. இது பிரேக்கிங் நியூஸ் இல்ல, யோசுவாவுக்கு தெரியாத விஷயம் இல்ல. ஆனா என்ன சொல்றாரு தெரியுமா, லிசன் ஜாஷுவா, மோசே இப்பொழுது உயிரோடு இல்லை. கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். verse 2, Joshua 1:2. அப்படி அவனை சந்தித்து அவனுக்கு என்ன பண்றாரு, அவனோடு கூட பேசுறாரு. அதுல ஒண்ணு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். லீடர்ஷிப்ல புது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்த இந்த நேரத்துல, when the man was not very sure, God is assuring his presence. New season of life குள்ள போகிற ஜாஷுவாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு உறுதி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. As I was with Moses, I will be with you. I will not leave you nor forsake you.
presence. ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாமல், வித்தவுட் his presence எதையும் செய்யாதீங்க. பிரசன்னம் இல்லாம எந்த காரியத்திலும் இறங்கிடாதீங்க. ஞானம் இல்லாம எந்த காரியத்திலும் இறங்கிடாதீங்க. நம்ம வாழ்க்கைக்கு ஞானம் தேவை. நமக்கு இருக்கிற காம்ப்ளிகேட்டட் கான்டெக்ஸ்ட்ல நம்ம சில நேரம் தீர்மானம் எடுக்க வேண்டியது இருக்கும். போதுமான தகவல் இருக்காது, போதுமான அனுபவம் இருக்காது, போதுமான வெளிச்சம் இருக்காது. ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருவாராக. ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்புவாராக. ஆஸ்க் ஃபார் his presence. இதெல்லாம் உங்களுக்காக ஜெபிக்கிறதற்காக நான் கொடுக்கிற ஜெப ஆலோசனை. Pray. எனக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த காரியங்களை சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்கள் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லி கேட்டு ஜெபம் பண்ணுங்கள். மூன்றாவதாக, நம்பர் 3, ஆஸ்க் ஃபார் கைடன்ஸ். ஆண்டவருடைய வழி நடத்துதல், ஆண்டவருடைய ஞானம், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழி நடத்துதல். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பலமுறை கேட்ட வசனம் ஏசாயா 58:11. நான் நித்தமுன்னே நடத்துவேன். ஐ வில் கைட் யூ கண்டினியூவலி. இது கர்த்தருடைய வார்த்தை, நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. we need guidance. பாருங்க, தாவீது ராஜாவாக இருக்கும் பொழுது அவன் கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறான். he enquires the Lord. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம். நீங்கள் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா 4 முறை அவன் கர்த்தரிடத்திலே விசாரித்தான் என்று வரும். பிறகு நீங்கள் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு முறை வரும். பிறகு 2 சாமுவேல் புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம், அதுல ஒரு முறை, 5ஆம் அதிகாரத்துல 2 சாமுவேல்ல 2 முறை, பிறகு 21ஆம் அதிகாரத்துல ஒரு முறை. மொத்தம் 9 முறை தாவீது கர்த்தரிடத்திலே விசாரித்தான். he enquired of the Lord. he wanted the guidance of the Lord. ஒரு காரியம் புரியலங்கும் போது கர்த்தர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறது. வழிநடத்துதல் நமக்கு வேண்டும் என்று வரும்பொழுது இந்த காரியத்தில் நான் செய்யலாமா செய்ய வேண்டாமா, இதை செய்யட்டுமா அதை செய்யட்டுமா என்ற காரியம் வரும்பொழுது, லைஃப் இஸ் ஃபில்ட் வித் சாய்ஸஸ். we make hundreds of decisions every day and some decisions are important decisions. நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுக்கிறோம், நூற்றுக்கணக்கான தீர்மானங்களை எடுக்கிறோம். அதுல சில காரியங்கள் நம்முடைய வாழ்வை பாதிக்கிற தீர்மானங்கள், மற்றவர்களை பாதிக்கிற தீர்மானங்கள் லீடர்ஷிப்ல இருந்தா ஆண்டவரிடத்திலே விசாரித்து ஆண்டவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டு, நான் நித்தமுனை நடத்துவேன் என்று சொல்லுகிற ஆண்டவரிடத்திலே போய், ஆண்டவரே இதை நான் செய்யணுமா செய்யக்கூடாதா என்று அவரிடத்துல என்கொயர் பண்ணி, வலது பக்கம் இடது பக்கம் சாயும் பொழுது கூட வழி இதுவே என்று சொல்லக்கூடிய ஒரு தேவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம் வசனத்துல. பவுலை ஆண்டவர் அழகாக நடத்துகிறார். ஊழியத்தின் பாதையில என்ன செய்யணும்னு கேட்டான், வெளிப்படுத்தினார் அனனியா மூலம். பிறகு கூடியிருந்து ஜெபிக்கும் பொழுது, அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் பவுலையும் பர்னபாவையும் என்று ஆண்டவர் பேசுகிறார். பிறகு மகதோனியாவுக்கு போ என்று பேசுகிறார். எருசலேமுக்கு போவதை குறித்து ஆண்டவர் வழிநடத்தி பேசுகிறார். ஓட்டத்தை ஓடி முடிக்கிறார். he was able to fulfill life's mission. guidance of the Lord. கர்த்தரிடத்திலே விசாரிக்க பழகுங்கள். கர்த்தரிடத்திலே ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளுங்கள். imagine your life being filled with God's wisdom. your life is filled with his presence. your life is filled with his guidance. அவருடைய வழி நடத்துதலும் அவருடைய ஞானமும் அவருடைய பிரசனமும் நிறைந்த வாழ்க்கையாக உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள்.
சங்கீதம் 25, Psalm 25 verses 4 and 5. சங்கீதம் 25 4-5 வசனங்கள். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். ஆமென். நாலாவதாக, நம்பர் 4, ஆஸ்க் ஃபார் கிரேஸ். தேவ கிருபையை கேளுங்க. You and I need the grace of God to do the will of God. You and I need the grace of God to navigate ourselves through difficult and odd circumstances. வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் வழியாய் கடந்து போகும் பொழுது அவருடைய கிருபை நமக்கு தேவை. தேவ சித்தத்தை நாம் செய்வதற்கு தேவ கிருபை நமக்கு தேவை. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-9 வசனங்கள். 2 Corinthians chapter 12 verse 7-9. பவுல் பாருங்க, வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 Corinthians chapter 12 verse 7-9. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. பவுலனுடைய வாழ்க்கையிலே ஒரு முள் இருக்கிறது. அந்த முள் என்ன என்பது யாருக்கும் சொல்லப்படலை. அதுல பல கருத்துக்கள் இருக்கிறது. பட் அதை விட்டுருவோம். ஆனா ஒரு முள் இருக்கிறது, அது அவனை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. 8ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 12:8. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். I prayed to the Lord to remove this thorn in my flesh. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டுகிறேன். அதாவது வாழ்க்கையில ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன் பவுலுக்கு. அதற்காக போய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார். We need grace to handle difficult circumstances. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, 1 Corinthians chapter 15 verse 10. எல்லாரை விட நான் அதிகமா பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, தேவ கிருபை. I labored more than everybody else, not me, but the grace of God. தேவ சித்தத்தை செய்வதற்கு தேவன் அருளும் பலன் தேவ கிருபை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Philippians chapter 2 verse 13. விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிற தேவன். It is God who gives us the desire and the will to do it. That is the grace of God. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். Hebrews chapter 4 verse 15 and 16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்முடைய டிஃபிகல்ட் டைம்ல, நம்முடைய பலவீனமான நேரத்துல நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொண்டு அதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் தான் இந்த இயேசு என்று அறிமுகப்படுத்தி விட்டு 16ஆம் வசனத்துல கவனிங்க. ஆதலால் therefore நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், to receive the grace
and to receive mercy in times of need. What should we do? தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். Let us boldly enter the throne of grace. கிருபாசனம், கிருபை பெற்றுக்கொள்ளுகிற இடம். அங்கே தைரியமாய் வர வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொள்ளுகிற ஒரு பிரதான ஆசாரியர். Ask for grace. கிருபை கேளுங்கள். கிருபாசன தண்டையிலே வாருங்கள். ஆமென். ஞானத்தை கேளுங்கள். தேவ சமூகத்தை கேளுங்கள். வழி நடத்துதலை கேளுங்கள். கிருபையை கேளுங்கள். ஐந்தாவதாக, ask for capacity. உங்களுக்குள்ளே சத்துவம் பெருகும்படி, உங்களுக்குள்ளே செல்வாக்கு பெருகும்படி, உங்களுக்குள்ளே அந்த செயல்படக்கூடிய ஆற்றல் பெருகும்படி கேளுங்கள், ஜெபியுங்கள். தேவரீர் என்னை ஆசீர்வதியும். தேவரீர் என் எல்லைகளை பெரிதாக்கும். Lord, enlarge my territories. Let your hand be upon me. Let no evil overtake me. அந்த யாபேசனுடைய ஜெபம் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 1 Chronicles chapter 4 and verse 10. 4 காரியம். தேவரீர் என்னை ஆசீர்வதியும். Praying for blessing. அடுத்து, என் எல்லையை பெரிதாக்கும். Praying for influence and capacity. தேவரீர் உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். Praying for more grace and more power. தீங்கனை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். Praying for more protection, more blessing, more influence or more capacity, more power, more grace, more protection. யாபேசனுடைய ஜெபம். ஆண்டவரே, என்னுடைய கெப்பாசிட்டியை என்லார்ஜ் பண்ணுங்க. ஆண்டவரே, செய்ய வேண்டிய பணி ஏராளம் உண்டு. ஆண்டவரே, இன்றைக்கு உலகத்தில் செய்யப்பட வேண்டிய உம்முடைய பணி ஏராளம் உண்டு. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இருக்கிற உத்தரவாதம், என்னுடைய சூழ்நிலையில, என்னுடைய குடும்பத்தில் எனக்கு இருக்கிற உத்தரவாதம், எனக்கு இருக்கிற வாய்ப்புகள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரே, இன்னும் அதிகம் செய்ய ஆண்டவரே ஒரு வழிநடத்துதல் எனக்கு வருகிறது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் ஆண்டவரே, நீங்க எங்க வழி நடத்துறீங்களோ அதற்கு வேண்டிய கிருபையை கொடுப்பீங்க. இன்ஃபேக்ட், நீங்க கிருபைக்காக ஜெபிக்கிற பொழுதே உங்களுக்கு கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட்டும் அதில் அடங்கி இருக்கிறது. ஏனென்றால் தேவன் கிருபையை கொடுத்துதான் பவுலை பெரிய ஊழியத்தை செய்ய வைத்தார். ஆஸ்க் ஃபார் கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட். ஆமேன். ஆண்டவரே, நிறைய செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆண்டவரே, இன்னும் எவ்வளவோ காரியங்கள் நிலுவையிலே இருக்கிறது. அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க என்று இருக்கிறதை விட ஆண்டவரே, என்னால் முடிந்த அளவிற்கு நான் செய்கிறேன். என்னுடைய கெப்பாசிட்டியை என்லார்ஜ் பண்ணுங்க. 5 தாலந்து வாங்கினவன் 5 தாலந்தை அவன் நிறைவேற்றின பொழுது அவனுடைய கெப்பாசிட்டியை என்லார்ஜ் பண்ணுகிற விதத்தில் 10 பட்டணத்திற்கு அதிகாரியா இரு என்று சொல்லுகிறது மட்டுமல்ல, செயல்படாத ஒருவனுடைய தாலந்தையும் எடுத்து இவன்ட்ட கொடுத்தது போல ஆண்டவரே, enlarged capacity அவனுக்கு கொடுத்தது போல ஆண்டவரே, அடியேனுக்கும் enlarged capacity. படிப்பறிவில்லாத ஒரு யோசேப்பு ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு தேவனுடைய ரெவலேஷனை பெற்றுக்கொண்டு ஃபைனான்சியல் கிரைசிஸ், ஒரு பஞ்சம், ஒரு ஃபேமின் வந்த நேரத்தில் ஒரு பெரிய கேபினெட் கிடையாது. ராஜா இருக்கிறாரு, பார்வோன் இருக்கிறாரு. ஆனால் இட் வாஸ் a one man army. It was one man leading. யோசேப்பு என்ன சொன்னானோ அது நடந்தது. பாருங்க, அந்த கெப்பாசிட்டியை பாருங்க. அவர் யூனிவர்சிட்டியில் படிச்சாரா? அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா? நாட்டை ஆளுவதற்கு ரெவலேஷன்.
ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு, ஆண்டவர் கொடுத்த கெப்பாசிட்டி. முழு உலகத்தில் உள்ள எல்லாரும் அந்த பஞ்சகாலத்தில் 7 வருஷம் யோசேப்பினிடத்துல வந்தார்கள். ஆமேன். அதாவது வயது கம்மி, அனுபவம் கம்மி, படிப்பு கம்மி என்ற காரியங்கள் எல்லாம் நாம் சொல்லுவது பொதுவாக இருக்கும் ஒரு காரியத்தை செய்வதற்கு. ஆனால் தேவனுடைய காரியம் என்று வரும்பொழுது தேவன் நமக்கு அந்த கேப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஷார்ட் கமிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு மிஸ்ஸிங் எலமெண்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அவர் கிருபையை கொடுத்து நம்முடைய கெப்பாசிட்டியை என்லார்ஜ் பண்ண நாம் கேட்கலாம். ஆமேன். இதுவரைக்கும் எத்தனை பார்த்திருக்கிறோம்? 5 காரியங்கள். ப்ரே ஃபார் விஸ்டம், ஞானத்திற்காக கேளுங்கள். 2வது, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சியுங்கள், கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ளுங்கள், கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள், கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானம், தேவ பிரசன்னம், தேவ வழிநடத்துதல், தேவ கிருபை, தேவன் அளிக்கும் சத்துவம். ஆமேன். இருக்கிற பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. கிதியோனே, இருக்கிற பலத்தோடே போ. Go with your strength. I am sending you. Because I am sending you, there is coming an empowerment. ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். You will be strengthened. An increase in capacity. You are able to take more load. Hallelujah. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். தேவரீர் என் எல்லையை பெரிதாக்கும் என்று கேட்டான் யாபேசு. நீங்களும் கேளுங்க. செவரல் இயர்ஸ் நான் என்னுடைய லைஃப்ல ஆண்டவர்கிட்ட கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட் கேட்டுக்கிட்டே இருப்பேன். யாபேசின் ஜெபத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். கிருபை கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஞானம் கேட்டுக்கொண்டே இருப்பேன். அவருடைய பிரசன்னம் வேண்டும் என்று பிடிவாதமாக கேட்டுக்கொண்டே இருப்பேன். அவருடைய வழிநடத்துதலை எப்பொழுதும் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். அப்படித்தான் இந்த கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் வாழ்க்கையில, ஊழியத்தின் பாதையில ஆண்டவர் நடத்தி வருகிறார். தேவ கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். 6வதாக, ஆஸ்க் ஃபார் ப்ராஃபெட்டிக் ரெவலேஷன். தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளை கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10 and 11. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்திலே எழுது. ஆண்டவர் பல காரியங்களை யோவானுக்கு காட்டுகிறார். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்திலே எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. ஆண்டவர் சில வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடுகள் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். ஆண்டவர் வெளிப்பாடுகளை, ரெவலேஷன்ஸை கொடுக்கிறார், அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கிறார், பெர்ஸ்பெக்டிவை கொடுக்கிறார், புரிந்து கொள்ளுதலை கொடுக்கிறார், வரப்போகிற காரியங்களை தெரிவிக்கிறார். Where there is no clear revelation, people perish. தீர்க்கமான வெளிப்பாடுகள் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். நீதிமொழிகள் 29:18 தமிழ்ல தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று இருக்கும். இங்கிலீஷ் பைபிள்ல where there is no clear revelation, people perish. தீர்க்கமான வெளிப்பாடுகள் இல்லாத இடத்துல ஜனங்கள்
சீர்கெட்டு போவார்கள். தீர்க்கமான வெளிப்பாடுகள் இருக்கிறதுல ஜனங்கள் சீர் பொருந்துவார்கள். Where there is no clear revelation, people perish. Where there is clear revelation, people flourish. And I want to be one who has that revelation. அந்த வெளிப்பாடு உடையவனாக நான் இருக்க விரும்புகிறேன். யோசேப்புக்கு வெளிப்பாடு இருந்ததுனால அவன் உயர்த்தப்பட்டான். யோசேப்பு வெளிப்பாடு உடையவனாக இருந்தபடினாலே குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருந்தான். யோசேப்பு வெளிப்பாடு உடையவனாக இருந்ததுனாலே அவனுடைய தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருந்தான். வெளிப்பாடு உடையவனாக இருந்தபடியினாலே அவன் வாழ்ந்த காலத்திலே உலகத்திற்கே ஆசீர்வாதமாக இருந்தான். Revelation also brings elevation. வெளிப்பாடு உயர்வையும் கொண்டு வருகிறது. யோசேப்பை உயர்த்தினது, அவனை உயர்த்தினது, அது குடும்பத்தை ஆசீர்வதித்தது, தேசத்தையும் அது பாதுகாத்தது. Your revelation can elevate you, can bless your family, can protect your nation. யோசேப்பை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். யோவானுக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். வரப்போகிற காரியத்தை கொடுத்த ஒரு ரெவலேஷனை கொடுக்கிறார். அதை தான் புஸ்தகமாக எழுத சொல்லுகிறார். நமக்கு இருக்கிற புக் ஆஃப் ரெவலேஷன், ப்ராஃபெட்டிக் ரெவலேஷன். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 18:18. அப்ப ஆண்டவர் சில காரியத்தை வெளிப்படுத்துவார். ஆமோஸ் 3:7 தீர்க்கமான வெளிப்பாடுகளை கர்த்தர் தீர்க்கதரிசிகளுக்கு கொடுத்துதான் செய்வாராம். எதையும் பரிசுத்த தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் நான் எதையும் செய்வதில்லை என்று ஆமோஸ் 3:7 ஆண்டவர் சொல்லுகிறார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று ஆதியாகமம் 18:18 சொல்லுகிறார். சாமுவேல் இடத்திலே ஆண்டவர் தேசத்தில் நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று 1 சாமுவேல் 3 கர்த்தர் பேசுகிறார். யாத்திராகமம் 32 ஆண்டவர் இஸ்ரவேலை அழிக்க போகிற காரியத்தை குறித்து மோசேயின் இடத்துல பேசுகிறார். God speaks. அது ஆக்கப்பூர்வமான திட்டமோ அது அழிவின் திட்டமோ ஆண்டவர் பேசுவார். God speaks. ஆதியாகமம் 18:18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. யாத்திராகமம் 32 10 ஆகையால் என் கோபம் அவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அப்ப இந்த தேசத்தை அழிக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயின் இடத்துல பேசுகிறார். 32 யாத்திராகமம் 10. ஆதியாகமம் 18:18 பட்டணத்தை குறித்ததான அழிவை ஆண்டவர் ஆபிரகாமின் இடத்திலே பேசுகிறார். 1 சாமுவேல் 3 11 1 Samuel 3:11 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலிலே ஒரு காரியத்தை செய்வேன். I'm going to do a new thing in Israel. கர்த்தர் சாமுவேல் இடத்திலே பேசுகிறார். ஆமோஸ் 3:7 பரிசுத்த தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் ஆண்டவர் அதை செய்வதில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஆமென். எண்ணாகமம் 12 6 எண்ணாகமம் 12 6 ஆண்டவர் பேசுகிறார். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்திலே என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்திலே அவனோடு பேசுவேன். இங்க மோசேயை குறித்து டிஃபெண்ட் பண்ணும் பொழுது ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடனே மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். பொதுவா நானு தீர்க்கதரிசிகள்கிட்ட பேசுவேன். ஆனா இவன் இன்னொரு லெவல்ல என்னோடு கூட ஃபெல்லோஷிப் பண்ணுகிறவன், என்னோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறவன். ஆண்டவர் மோசேயின் இடத்துல தெளிவாக
ஆசரிப்பு கூடாரத்தை குறித்ததான ஒரு டீடைல்டு பிளான் ஆண்டவர் பேசுகிறார். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. எக்ஸோடஸ் 25:40. Prophetic revelation. Understanding God's point of view in a subject matter concerning the future. எதிர்காலத்தை குறித்ததான காரியங்கள். ஒவ்வொரு ஊழியனும் வரப்போகிற ஆண்டிலே தேவன் என்ன செய்ய போகிறார் ஊழியத்தில் என்பதை முன்பதாகவே தன்னுடைய டீமுக்கு அறிவிக்க வேண்டும். தீர்க்கமான வெளிப்பாடுகளை தேவனிடத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் நெக்ஸ்ட் சீசன் ஆஃப் லைஃபுக்கு தேவனுடைய வழிநடத்துதலை வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளை குறித்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோர். ஆமென். சகரியா யோவான் ஸ்நானகனை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். ஆரம்பத்தில் ஆண்டவர் பிள்ளை கொடுக்கும் பொழுது ஒருவேளை அவனுக்கு அது ஒரு நம்ப முடியாத காரியமாக இருந்தாலும் பிள்ளை பிறக்கிறது. பிள்ளை பிறந்த பிறகு அவனுக்கு பேர் வைக்கிற நாளில் எல்லாரும் வித்தியாசமா இருக்குதே பேரு, வித்தியாசமா இருக்குதே அனுபவம், இந்த குழந்தை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்ற வார்த்தையை அவர்கள் பேசுகிறார்கள். 66ஆம் வசனம். அவைகளை கேள்விப்பட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக்கொண்டு இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோட இருந்தது. யோவான் அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, பாருங்க, அந்த வேளையில் அதுவரைக்கும் வாய் அடைக்கப்பட்டு இருந்ததான சகரியா இப்பொழுது வாய் திறக்கப்படுகிறது. 68ஆம் வசனத்திலிருந்து 79ஆம் வசனம் வரை it was a prophecy by the father himself for his newly born miracle child. யோவான் ஸ்நானகனை குறித்ததான தீர்க்கமான வெளிப்பாடை அங்கே சகரியா உரைக்கிறார். பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை குறித்ததான டெஸ்டினியை ரெவலேஷனாக புரிந்து கொள்ளுங்கள். ஆஸ்க் ஃபார் ப்ரொஃபெட்டிக் ரெவலேஷன். இதுவரை 6 காரியங்கள் பார்த்திருக்கிறோம். ஞானத்தை கேளுங்கள், பிரசன்னத்தை கேளுங்கள், வழிநடத்துதலை கேளுங்கள், கிருபையை கேளுங்கள், கெப்பாசிட்டி என்லார்ஜ்மெண்ட் கேளுங்க, தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளை கேளுங்க. ஆஸ்க் ஃபார் ப்ரொஃபெட்டிக் ரெவலேஷன்ஸ். 7ஆவதாக என்னுடைய லிஸ்ட்ல கடைசியாக, இந்த 7 தான் என்று நான் சொல்லவில்லை. as I had mentioned earlier at the beginning, ஆரம்பத்தில் நான் சொன்னது போல சொல்லுகிறேன் மறுபடியும். நீங்கள் இந்த 7 காரியத்தை மட்டுமல்ல, இன்னும் எத்தனை காரியத்தை வேண்டுமென்றாலும் வசனத்தின் அடிப்படையில் கேளுங்க. ஆண்டவர் நமக்கு காட்டுகிற காரியங்கள் உங்களுக்காக, உங்கள் வளர்ச்சிக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு 7 ஜெபங்கள் என்று என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் உங்களோடு கூட இன்றைக்கு இந்த செய்தியில பகிர்ந்து கொள்வது 7. நம்பர் 7, ஆஸ்க் ஃபார் அ டீம். நீங்கள் எந்த காரியத்தை வாழ்க்கையிலே செய்ய முயன்றாலும் ஆண்டவர் நீங்கள் தனியாக இருந்து செய்ய வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல நண்பர்களை, நல்ல நட்புகளை, நல்ல ஒரு வலுவான ஒரு டீமை ஆண்டவர் கொடுப்பாராக. லீடராக இருந்தால் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல டீமை கர்த்தர் கொடுப்பாராக. ஆண்டவர் இந்தியாவிலே சபையில்லாத கிராமத்தில் சபைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்ற தரிசனத்தை கொடுத்த தேவன் அதற்காக ஓடுகிற மக்களை ஆங்காங்கே கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார் டீம்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பீகார்ல 3000 கிராமத்தில் சபைகள் ஆரம்பிக்க வேண்டும் என்ற தரிசனத்திற்கு ஆண்டவர் ஊழியர்களை தந்து கொண்டு இருக்கிறார். மிஷனரிகள் பல மாநிலத்திலிருந்து அங்கே வருகிறார்கள். அங்கே சுதேசி ஊழியர்கள் எழுப்பப்படுகிறார்கள். ஸ்டாஃப் டீம் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் அழைத்த அழைப்பு அப்படி இருக்கிறபடியினால அவரே அந்த காரியத்தை செய்கிறார். ஆமென். வாசிக்கலாமா? 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 Chronicles chapter 12 and verse 22. அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்திலே வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள். வாவ். திருப்பி வாசிக்கிறேன். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்திலே வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையாய், ஒரு தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள். ஆமென். கர்த்தர்தாமே அப்படிப்பட்டதான ஒரு டீமை தேசத்துல வெற்றியை பெறுவதற்கு, ஈவன் விஷன் 2030 என்ற ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, அதிலே கர்த்தர் உதவி செய்வாராக. 1 நாளாகவும் 21ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல 15,70,000 பேர் என்ற ஒரு கணக்கு அங்க இருக்கிறது. கர்த்தர் தாவீதின் சேனையில நல்ல நல்ல ஆட்களை கொடுத்தார். நீங்கள் 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தால், இன்ஃபேக்ட் ஈவன் சாப்டர் 11 11 12 பட் பிரத்யேகமாக 12ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு இருந்ததான பராக்கிரமசாலிகள், தி மைட்டி மென் ஆஃப் டேவிட், அவர்களுடைய குவாலிட்டிஸ், அவர்களுடைய தன்மைகள், அவர்களுடைய அந்த எபிலிட்டி, அதெல்லாம் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கும். அவர்களுக்கு இருந்ததான அந்த வேகம், துணிச்சல், பயிற்சி, அவர்களுக்கு இருந்த அந்த ஆயத்த நிலை, அந்த தியாக மனப்பான்மை, அவர்களுக்கு இருந்ததான சிறந்தோங்குதல் தன்மை, அவர்களுக்கு இருந்த ஒருமுகம், அவர்களுக்கு இருந்த ஒழுக்கம், அவர்களுக்கு இருந்த ஞானம், அதையெல்லாம் நீங்க வாசிக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் God gave him, different giftings என்று வைத்துக் கொள்ளுங்கள். different types of people who had different strengths. They all came together and they were a mighty army. பெரிய ஒரு சேனையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். நான் இந்த காரியத்தை சொல்லி சொல்லி ஜெபிப்பேன். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்திலே வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனை ஆனார்கள் என்று போட்டிருக்கிறதே ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே, தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு பல ஆட்களை ஆண்டவரே அவனிடத்திலே வந்து சேர்ந்தபடியால் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் நீரே கொண்டு வருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு டீமுக்காக இரவெல்லாம் ஜெபிக்கிறார். அவருக்கென்ற ஒரு டீம், அவர் இரவெல்லாம் ஜெபிக்கிறார். மார்க் 3ஆம் அதிகாரம் 13 19, லூக்கா 6ஆம் அதிகாரம் 12 19 ஆகிய வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். இயேசு இரவெல்லாம் ஜெபித்து அந்த டீமை ரெக்ரூட் பண்றாரு. நான் பைபிள் காலேஜ் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே 92 93 எனக்கு ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியம், நீ இந்தியாவில் போய் ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறாய், நிறைய சபைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி நீ ஜெபிக்கிறாய், நீ ஆசைப்படுகிறாய், விரும்புகிறாய். நான் உனக்கு கொடுத்த தரிசனம், இப்பொழுதே ஜெபம் பண்ணு.
உன்னுடைய ஸ்டாஃப் டீமில் யார் யாரெல்லாம் இருக்கணும் என்பதற்கு இப்பொழுதே ஜோமன். ஸோ 92, 93 பைபிள் காலேஜில் இருக்கும்பொழுது அந்த சேப்பல் ரூமில் போயிட்டு பல முறை, ஆண்டவரே ஆரம்பிக்க போகிற ஊழியத்திற்கு வேண்டிய ஆட்களை நீர் தாரும் என்று நான் ஜெபித்தது ஞாபகம் இருக்கிறது. ஆஸ்க் ஃபார் அ டீம், ஆஸ்க் ஃபார் கெப்பாசிட்டி, ஆஸ்க் ஃபார் ப்ராஃபெட்டிக் ரெவலேஷன், ஆஸ்க் ஃபார் கிரேஸ், ஆஸ்க் ஃபார் விஸ்டம், ask for his presence, ask for his guidance. அவருடைய ஞானத்தை கேளுங்கள், அவருடைய சமூகத்தை கேளுங்கள், அவருடைய வழிநடத்துதலை கேளுங்கள், அவருடைய கிருபையை கேளுங்கள், அவர் அளிக்கிற சத்துவத்தை கேளுங்கள், அவர் அளிக்கிற தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளை கேளுங்கள், அவர் தர இருக்கிற உதவி செய்கிற ஆட்களை, டீமை கேளுங்க. ஆமேன். ஆரம்பத்தில் இயேசு 4 காரியங்களை செய்தார். அந்த 4 காரியங்களை செய்வதற்கு ஆட்களை தெரிந்து கொண்டார். இது அடிப்படை. நம்ம எல்லாருமே இந்த 4 காரியத்தை செய்யணும். கர்த்தர் அதற்காக கிருபை கொடுப்பாராங்க. அந்த 4 காரியத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. எதுலையாவது நம்ம மிஸ் பண்றோமா என்ற காரியத்தை பாருங்க. அந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவாராக. அதுல ஸ்ட்ரெங்தன் ஆகுங்க. பிறகு இன்னும் வளருவதற்கு இந்த 7 ஜெபங்களை அல்லது கூடுதலாக கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தினால் அதையும் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமே அவரோடு நம்ம சேர்ந்து, அவரோடு இணைந்து, அவருடைய உதவியை கேட்டு பெற்றுக்கொண்டு நமக்கு தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவோமாக. அவரை போல மாற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்திலே ஒன்று. மற்றொன்று, அவர் நமக்காக வைத்திருக்கிற பணியை நாம் செய்ய வேண்டும். அதை செய்வதற்கு தேவன் கொடுக்கிறதான சத்துவம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசினீர். ஆண்டவரே, என்னென்ன காரியங்களுக்காக நாங்கள் எங்களுக்கே ஜெபிக்க வேண்டும், மற்ற ஊழியர்களுக்கு, மற்றவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு, குறிப்பாக லீடர்ஷிப்ல இருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி நாங்கள் ஜெபிக்கணும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளுகிறோம், புரிந்து கொள்ளுகிறோம். இந்த நாளிலும் எங்களோடு கூட நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். லார்ட், thank you for speaking to us. எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. செய்தியை கேட்டீங்களா? கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த ஜெபங்களை செய்யுங்க, வளருங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. தம் கிருபை பெரிதல்லோ என்ற பாடலை பாஸ்டர் எஸ்ரா அவர்கள் பாடுவார்கள். அப்பொழுது நமக்கு காணிக்கை செலுத்தலாம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பாஸ்டர் எஸ்ரா அவர்கள். கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே
தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன். சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலம் ஆகாததும் நிற்பதுமோ கிருபை. நிர்மூலம் ஆகாததும் நிற்பதுமோ கிருபை. நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. நீசன் என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. Praise God. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். இந்த நாளில் இந்த காலை ஆன்லைன் சர்வீஸில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் முடிச்சிருவோமா? தகப்பனே, இந்த ஆராதனையில் எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே கேட்ட செய்தியின்படி நாங்கள் வாழ தொடர்ந்து ஜெபிக்க கிருபை தாரும், வளர உதவி செய்யும். தொடர்ந்து நாங்கள் இப்படி இருக்கிற நிலையில் இல்லாதபடிக்கு குரோத்துக்குள்ளே எங்களை கொண்டு போங்க. அதற்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆராதனை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல், வழிநடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட என்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். சென்று செல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.